ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்ஃபர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸில் வரக்கூடிய ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். டோன்ட் மிஸ் இட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃபேக்டர் அண்ட் மல்டிபிள் பற்றி தெரிஞ்சுப்போம். ஏன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்துட்டு இது இது முக்கியமாக கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர் ஆல்ரெடி நம்ம ஃபேக்டரைசேஷன் நம்பர் சிஸ்டம் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். காரணிகள்னு சொல்லுவாங்க தமிழில். மல்டிபிள்னா மடங்குகள். ஓகேவா? வென் டூ ஆர் மோர் நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளை டுகெதர் டு கிவ் எ ப்ராடக்ட் ஈச் இஸ் கால்ட் எ ஃபேக்டர் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 நம்பர் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு பெருக்கல் பலன் கிடைக்குதுல்ல, அந்த பெருக்கல் பலனோட காரணிகள்னா அந்த 2 நம்பர்னு சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர் மோர் நம்பர்ஸ் இஸ் செட் டு பி எ மல்டிபிள் ஆஃப் ஈச் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ். அதாவது ஒரு 2 நம்பர் இல்லை ஒரு 3 நம்பரோட ப்ராடக்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அதை ஒரு மல்டிபிள், அதாவது அந்த 2 நம்பர் 3 நம்பர் இருக்குல்ல, அதோட மல்டிபிள்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்துட்டு 3 × 5 = 15. இங்கே வந்துட்டு 3 மற்றும் 5 வந்துட்டு 15ஓட காரணிகள், அதாவது ஃபேக்டர்ஸ். அது 15 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மற்றும் 5ஓட மல்டிபிள் மடங்குகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது வேறு என்ன சொல்லுவாங்கன்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் மெஷர். இந்த மாதிரி 2 இதுலேயுமே சொல்லுவாங்க. தமிழ் வந்துட்டு மீப்போவா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தின்னுவாங்க. ஓகேவா? மீ-போ-வா. இப்போ வந்துட்டு ஹெச்சிஎஃப் இந்த 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 லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லைனை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 ஆர் மோர் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் ஈச் ஆஃப் தம் எக்ஸாக்ட்லி. அதாவது ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஒரு 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர் இல்லை அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸோட வகுக்கக்கூடிய எண்கள் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸில் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் தான் ஹெச்சிஎஃப். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். 6 is the highest common factor of 12 and 18. As there is no number greater than 6 that divides both 12 and 18. அதாவது 12, 18 இது ரெண்டோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 6. இங்கே வந்துட்டு 2வும் வரும் 3யும் வரும் ஃபேக்டர்ஸில். 2, 3, 6 மூணுமே வரும். ஆனால் இதில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது 6. 6க்கு மேலே வந்துட்டு ஒரு ஃபேக்டர் கிடையாது, இது ரெண்டுக்கும் காமனாக. அதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த இது. ஏன்னா சில சம்ஸில் வந்துட்டு நமக்கு இந்த ஒரு லைன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எல்சிஎம். மீச்சீமான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மீ-போ-மான்னு சொல்லுவாங்க. மீச்சிறு பொது மடங்குன்னுவாங்க, இல்லை அதாவது மீச்சிறு மடங்கு. அதாவது தான் வந்துட்டு நம்ம மீச்சிமா எல்சிஎம்னு சொல்லுவோம். தி எல்சிஎம் ஆஃப் 2 ஆர் மோர் கிவன் நம்பர்ஸ் இஸ் த லீஸ்ட் நம்பர் டு பி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் தம். ஓகேவா? அது ஒரு 2 இல்லை அதுக்கு மேலே நம்பர்ஸோட ப்ராடக்ட் தான் அது. காமன் ப்ராடக்ட் தான் அது. ஆனால் அதில் அந்த ப்ராடக்ட்லேயே வந்துட்டு ரொம்ப சின்ன நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 4 அண்ட் 12 எடுத்துக்கோங்களேன். இங்கே வந்துட்டு 4 அதாவது 4ஓட மல்டிபிள் என்ன? 4, 8, 12, 16. இங்கே மல்டிபிள் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா 12, 24, 36, 48. இது ரெண்டுக்கும் காமனாக வந்துட்டு 12 இருக்கா? அது லீஸ்ட். ஆக்சுவலாக இங்கே 24மே வரும். ஆஃப்டர் தட் 20, 24. இங்கே 24 எடுத்துக்க மாட்டேன், இங்கே 12 தான் எடுத்துக்கோங்க. அதான் லீஸ்ட் காமன். ஓகேவா? இருக்கிறதுல சின்ன நம்பராக எது இருக்கோ அதான் எடுத்துக்கோங்க இங்கே. ஓகேவா? தென் வந்துட்டு லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்துட்டு லீஸ்ட் காமன் டிவிடெண்டும் சொல்லுவாங்க. இப்போ இதில் டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் வரும். அதாவது சில நம்பர்ஸ் கொடுத்து அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்பாங்க. சில நம்பர்ஸ் கொடுத்து அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஹெச்சிஎஃப் கேட்கும்போது நம்ம எல்லா நம்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக காமனாக கண்டுபிடிச்சாகணும். எல்சிஎம் கேட்கும்போது இங்கே பாருங்களேன். இப்போ 56, 30, 108 அண்ட் 120. இங்கே 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம எல்சிஎம் என்னன்னு பார்த்தோம்? ஒரு நம்பர்ஸோட மல்டிபிள் அப்படி தானே பார்த்தோம். இங்கே 30 இருக்குல்ல, 30ஓட மல்டிபிள் தானே 120. புரியுதா உங்களுக்கு? இங்கே 30ஓட மல்டிபிள் தான் 120. அப்போ வந்து நம்ம இங்கே 30 வந்து பார்க்கவே தேவையில்ல. டேரெக்டாக 120க்கு பார்த்தாலே போதும், 30யுமே அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்சிஎம் வந்துட்டு சீக்கிரமாகவே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. தென் இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேருந்து டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ஒன் நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர், அதாவது ஒன் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஒரு 2 நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎஃப் கொடுத்துருவாங்க. அதில் வந்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. இன்னொரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 2 இதை ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா அந்த 2 நம்பர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுக்குறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 2/5, 3/,
7. இதோட எல்சிஎம் என்ன அப்படின்ற மாரி கேட்குறாங்கல்ல. இதெல்லாம் கேட்கும்போது வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா, அந்த நியூமரேட்டர்ல இருக்குல்ல, நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர்ல இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எல்சிஎம் கேட்டாங்க. எல்சிஎம் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் கேட்டாங்கன்னா, நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு அதாவது தொகுதியில இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எல்சிஎம் மீச்சியமா கண்டுபிடிக்கணும். பகுதியில இருக்கிறதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுவே ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா, அது அப்படியே ரிவர்ஸ். அது சேம் தான். இங்க வந்துட்டு தொகுதியில இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்துட்டு ஹெச்சிஎஃப்பும் அதாவது மீப்போவாவும், பகுதியில இருக்கக்கூடிய எண்களுக்கு வந்துட்டு மீச்சிமா அது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்களோ, அந்த கேட்கறத வந்துட்டு நியூமரேட்டர் தொகுதியில இருக்கிறதையும், கீழ இருக்கிறதுக்கு வந்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இத வச்சு டைரக்ட்டா நம்ம சால்வ் பண்ற மாரி வரும். ஓகேவா? அவ்வளோதான். இத நமக்கு ஹெச்சிசிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். டைரக்ட்டா இப்ப நம்ம வந்து சால்வ் பண்ண போயிரலாம். இதுல அப்ளிகேஷன் ஓரியன்டடா சம்ஸ்லாம் சிலது வரும். ஓகேவா? ஒன் பை ஒன்னா என்னென்ன அப்படின்றத பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிளான அந்த ஃபிராக்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல, அதே வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 25/6 அண்ட் 15/4ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தான் நம்ம அந்த இத பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? மேல அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு எல்சிஎம்மும், கீழ இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். பாருங்க மேல இருக்கிறதுக்கு எல்சிஎம் என்ன உங்களுக்கு? 25, 15ஆ? இதுக்கு ஃபர்ஸ்ட்டு எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம? இந்த மாரி வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு. ஃபர்ஸ்ட்டு 5 எடுத்துக்கலாமா? எப்பயுமே வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, பிரைம் நம்பர்ஸ் வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 25னா 5, இங்க 3 அவ்வளோ. இதுக்கு மேல நம்மளால மினிமைஸ் பண்ண முடியாது எல்சிஎம். டேரக்ட்டா இப்ப நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா 25 இன்டு 3னா உங்களுக்கு 75 வந்துரும். 75 தான் இங்க இதோட எல்சிஎம். சரி. கீழ வந்துட்டு இதோட ஹெச்சிசிஎஃப் 6, 4, 2 போடலாமா? 3, 2 அவ்வளோதான். இதுக்கு மேல வந்து நம்ம காமன் நம்பர் கிடையாது. இத டிவைட் பண்றதுக்கு. அப்ப ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 2. அப்ப எல்சிஎம் ஆஃப் த 2 ஃபிராக்ஷன்ஸ் வந்து என்னது? 75/2 இங்க இருக்கு. இங்க 2 இடத்துல இருக்கு. ஓகேவா? இப்ப வந்துட்டு நமக்கு ஹெச்சிசிஎஃப் தேவ. இப்ப ஹெச்சிசிஎஃப் கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மேல இருக்க 2க்கும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? 25/15ஆ? அதேதான். 5 வரும்போது 5 3ன்னு வந்துருதா? இதுக்கு மேல வந்துட்டு இதுக்கு காமன் நம்பர் கிடையாது டிவைட் பண்றதுக்கு. அப்ப 5 தான் ஹெச்சிசிஎஃப். ஓகேவா? நீங்க இப்ப பாருங்க இந்த இடத்துலயே பாருங்க. இங்க வந்துட்டு 7 இருக்கு. இங்க 5 இருக்கு. நம்ம டைரக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியுமா? ம். ஆன்ஸர் சின்னு நம்மளால பண்ண முடியுமா? நம்ம கீழ உள்ளதையும் பார்த்துரலாம். கீழ இது 2க்கு எல்சிஎம் என்ன உங்களுக்கு? 4, 6ஆ? 2ஆல போடலாமா? 2, 3 ஓவராலா மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2, 2, 3 அப்ப வந்து என்ன உங்களுக்கு 12ன்னு வருதா? ஆன்ஸர் சி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டெர்ம். ஓகே. The sum of the two numbers is 2079 and their HCF is 27. Sorry. The LCM of two numbers is 2079 and their HCF is 27. If the first number is 189, find the second numberன்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோமா? ரொம்ப சிம்பிளா போட்டுடலாமா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்ல, ஒரு 2 நம்பரோட மீப்போமா அதாவது மீப்போமானாலும் மீச்சியமானாலும் ஒண்ணு தான். மீப்போமா என்ன சொல்றாங்க? 2079. அதோட மீப்போவா என்ன சொல்றாங்க? 27. அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்ட்டாங்கன்னா, 189ன்னு சொல்ட்டாங்க. அது 2வது நம்பர் நமக்கு கேட்குறாங்க. அது டைரக்ட்டாவே நீங்க போடலாமா? என்னது? எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டூ ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர். நமக்கு என்னென்ன குடுத்துட்டாங்க? அதெல்லாம் எழுதிருங்க இங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? 189. நமக்கு தேவை இங்க செகண்ட் நம்பரா? இப்ப அத கேன்சல் பண்ணுங்க. 9ஆல டிவைட் பண்ணலாமா அத? 3 இங்கேருந்து 2 1ஆ? இங்க 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 வருதா? ஓகே. தென் 7 வந்துட்டு இங்க டிவைட் பண்ணுங்க. அதாவது நீங்க இது இப்படி கீழ எழுதணும். நம்ம இந்த மாரி கிளாஸ்லயே ஒரே ஸ்டெப்லயே போடுறதுக்காண்டி இப்படி போட்டுட்ருக்கோம். 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 2, 6, 9 அண்ட் தென் 4 ரிமைனிங் தான் 7. 297 297 ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். இது டைரக்ட்டா இந்த மாரி போடுற மாரியும் இருக்கும். இதெல்லாம் சரசரன்னு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? தென் இங்க பாருங்க. த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 26, 8
11 அண்ட் 13. ஓகேவா? இப்ப இங்க 4 நம்பர் குடுத்துருக்காங்கல்ல. அப்ப 4 நம்பர்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா சார் அப்டின்னா, இங்க தான் நம்ம ஆல்ரெடி இங்க எல்சிஎம் வரும்போது சொல்லியிருந்தேன்ல. இங்க பாருங்க 26, 13. இது 2மே வந்துட்டு 13ஓட மல்டிபிள் தானே இங்க 26. அப்ப நம்ம இங்க வந்து 26, 8, 11 இது 3க்கு மட்டுமே வந்துட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும் தானே? ஓகேவா? வாங்க அதாவது ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பைன்னு கேட்டுருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஏன் இங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, இங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு கீவேர்டுங்க. ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர்ன்னு கேட்டுருக்காங்க. விச் இஸ் டிவிசிபிள் பை. இந்த 4 நம்பர்ஸாலயும் வந்துட்டு அது டிவிசிபிள் ஆகும் அப்டின்னா, அப்ப இந்த 4 நம்பர்ஸோட மல்டிபிளா தானே இருக்கும். அதாவது இந்த 4 நம்பர்ஸோட பெருக்கல் பலனா தானே அந்த நம்பர் இருக்கும். அப்ப கண்டிப்பா நமக்கு இது 4 நம்பர்ஸோட எல்சிஎம் தான். ஓகேவா? இந்த 4 நம்பர்ஸோட மீச்சியமா தான் அவங்க சொல்றாங்கங்க. ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர். ஸ்மாலஸ்ட். ஸ்மாலஸ்ட்ன்றது நமக்கு இங்க ஒரு கீவேர்டா எடுத்துக்கலாம். அண்ட் தென் டிவிசிபிள் பை. டிவிசிபிள் பைனா அப்ப அது வந்துட்டு இதோட மல்டிபிளா இருக்க போதும். இத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஆ. அதாவது இந்த எல்லா எண்களாலும் வகுபடக்கூடிய அப்படின்றாங்கல்ல. அப்ப வந்து இது எல்லா நம்பர்ஸோட மடங்கா அது இருக்கும். ஓகேவா? இப்ப இதோட எல்சிஎம் என்ன உங்களுக்கு? இங்க வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணலாமா? 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 13, 4, 11. இப்ப இதுக்கப்புறம் காமனா வந்து எந்த நம்பரும் இல்ல. மல்டிபிள் பண்ணிருங்க. 13, 2, 4, 8 அண்ட் தென் 11, 88, 13. மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ம் இப்ப இப்ப இங்க பாருங்களேன். இதுவரைக்கும் நம்ம இப்ப மல்டிபிள் பண்ணும்போது 2 ஸ்டெப் வருமா? ஆனா இங்க பாருங்க லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட பாருங்க. எல்லாமே டிஃபரெண்ட்டா இருக்கா? 8 இன்டு 3 என்ன உங்களுக்கு? 24ன்னு வருமா? அப்ப கண்டிப்பா நமக்கு யூனிட் டிஜிட் 4 தான் வரப்போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. இது நீங்க உள்ள எழுதிட்டு அப்புறம் ஆட் ஆட் பண்ணி நீங்க மொத்தமா போட்டுறது வந்துட்டு டைம் வேஸ்ட் தான் ஆகும். இந்த இந்த யூனிட் டிஜிட்ட மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆன்ஸர் போட்டுறலாமா? புரியுதா? நீங்க இது வந்து ஃபுல்லாவே வந்துட்டு இத நீங்க சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த யூனிட் டிஜிட்ட மட்டும் பார்த்துட்டு நீங்க ஆன்ஸர் டிக் பண்ணிட்டு நீங்க அடுத்த சம் போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ. ஆப்ஷன் டி தான் இங்க கரெக்ட் ஆன்ஸர். ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின பாருங்க. த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1938 அண்ட் 2337 டூ லீவ் 0 அண்ட் 3 ரெஸ்பெக்டிவ்லி அஸ் ரிமைண்டர்ஸ். அதாவது 1938 மற்றும் 2337ஐ வகுத்து முறையே 0 மற்றும் 3ஐ மீதியாக விட்டுச் செல்லும் மிகப்பெரிய எண். அதாவது இங்க மிகப்பெரிய எண், கிரேட்டஸ்ட் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இங்க கீவேர்டு. அதாவது இதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் இப்படி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இப்ப இந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிசிஎஃப் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த 2 நம்பர்ஸோட ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்றதுன்றது நீங்க கொஞ்சம் பெருசா போகும். நம்மளால வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்துட்டு இதாகாது. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு நம்பர வச்சு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த சம்ம. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது வந்துட்டு, இந்த நம்பர்ஸ நம்ம டைரக்ட்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, இங்க ரிமைண்டர்ஸ் குடுத்துருக்காங்களா? ரிமைண்டர்ஸ் வந்துட்டு அது இந்த நம்பர்ஸ் வந்துட்டு அந்த 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 ஒரு அதாவது நம்ம நம்பர வச்சு வகுக்கும்போது ரிமைண்டர் 03 வருது. அப்ப இந்த 1938ன்றது ஃபுல் நம்பர். இப்ப இந்த நம்பர் வந்துட்டு எக்ஸாக்ட்டா அதாவது இந்த நம்பர் வந்துட்டு எக்ஸாக்ட்டா வந்து டிவைட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இங்க 3ன்றது ரிமைண்டரா வருதுல்ல. அப்போ இந்த 3 வந்து இத நம்ம மைனஸ் பண்ணிறணும். அப்ப 2334, 1938 ஓகேவா? இதுதான் இந்த 2 நம்பர்ஸ் எக்ஸாக்ட்டா டிவைட் பண்றது. அப்போ இது 2ஓட ஹெச்சிசிஎஃப் தான் நமக்கு இங்க என்னன்றது அத கேட்கறாங்க. இப்போ வந்துட்டு இதில ஹெச்சிசிஎஃப்ன்றப்ப வந்துட்டு நமக்கு பெரிய நம்பர் தானே. அப்போ ஆக்சுவலா ஒவ்வொரு நம்பரா தான் நம்ம முடியும். ஓகேவா? இருக்கிறதுல பெரிய நம்பர் எது? ஃபர்ஸ்ட்டு 14. 14னால டிவைட் பண்ணுமா 7 அப்படின்னா, நம்ம இங்க டைரக்ட்டாவே என்ன பண்ணலாம்னா 7 2ஆல டிவைட் பிரிச்சிடலாமா? அப்போ வந்து 14னா அந்த நம்பர் கண்டிப்பா 7ஆல டிவைட் ஆகும். நீங்க 7 அந்த டிவிசிபிலிட்டி ரூல் போடலாம். இல்ல டைரக்ட்டாவே நீங்க டிவைட் பண்ணலாம். டிவிசிபிலிட்டி ரூல் என்னது நமக்கு 7க்கு? இப்போ 3ஆல இத மைனஸ் பண்ணீங்கன்னா, 3 3 2வா? அப்போ வந்துட்டு இத 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா, டிவைட் ஆகுமா? 4 5 2 அப்போ வந்து டிவைட் ஆகாது. ஓகேவா? அப்போ வந்துட்டு 14 கிடையாது. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? 13 போலாம். 13 வந்துட்டு என்னது? 13க்கான ரூல்னா அதே தான். 3 3 2 வந்துட்டு 13ஆல டிவைட் ஆகுமான்னு நம்ம பார்க்கணும். இங்க 13ஆல டிவைட் ஆகுதா? 26 வரும். அண்ட் தென் வந்துட்டு 72 78 இருந்தா தான் நமக்கு டிவைட் ஆகும். அப்போ 13ஆலயும் நமக்கு டிவைட் ஆகல. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பெரிய நம்பர் என்ன? 11. 11க்கு என்ன நமக்கு ரூல் என்ன? ஆ ஹேண்ட் நம்பர், ஈவன் நம்பர் வந்து மாறி மாறி நம்ம வந்து ஆட் பண்ணணுமா? 3 4 ஆட் பண்ணணும்னா 7ஆ? 2. அப்போ 7 மைனஸ் 5 வந்துட்டு 2. 0 ஆர் 11 இருக்கணுமா? அப்போ எதுவுமே வரல. அப்போ வந்து நமக்கு 11ஆல டிவைட் ஆகாது. அப்போ ஆன்சர் என்ன? 6. 6ஆல மட்டும் தான் இந்த 2 நம்பர் வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகும்.
6 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இங்க. ஓகேவா? வேணா 6னா வேணா நீங்க சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. அது ஆக்சுவலா பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்ம 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷனுமே வந்துட்டு நமக்கு கிடைக்கல. அப்படின்றப்ப டைரக்ட்டா நீங்க ஆப்ஷன் 6 வந்துட்டு மார்க் பண்ணிட்டு போயிரலாம். நீங்க 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 3, 18 18 வந்துட்டு ரிமைண்டர் வச்சு என்ன 5 48னா 2, 5 54, 9 ஓகேவா? 54 0 டிவைட் ஆகுதா? ஓகே. இப்போ வந்துட்டு 1938 எடுத்துக்கங்க. 6, 3, 18, 1, 3, 2, 12, 1, 18, 3, 18, 0 டிவைட் ஆகுதா ஃபுல்லா? அப்போ வந்துட்டு 6 தான் நமக்கு இங்க ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட். A least number of 4 digits when increased by 5 is completely divisible by 12, 15, 20 and 35. The number is 5 the number is என்ன கேட்குறாங்க? அதாவது 5ஆல் கூட்டும்போது 12, 15, 20 மற்றும் 35ஆல் முழுமையாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 4 இலக்க எண் என்ன? மிகச்சிறிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்துட்டு இது இது என்ன சார் சம்மு? இங்க கீவேர்ட பாருங்க. லீஸ்ட். மிகச்சிறிய. அப்ப வந்து இது எல்லாத்தோட எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஆனா, இங்க எல்சிஎம் வந்துட்டு டைரக்ட்டாவும் கேட்கல. ஏன்னா, எல்சிஎம்ன்றப்ப வந்துட்டு நமக்கு 3 டிஜிட்லேருந்து அப்படியே மூவ் ஆகும். அப்படியே கன்வே ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் இங்க பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ். ஓகேவா? 4 டிஜிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய லீஸ்ட் நம்பர். இதுக்குள்ளயே சிறுசு ஆக்சுவலா. ஓகேவா? அதுதான் என்னன்றது நமக்கு இங்க கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு 12, 15, 20, 35. இப்ப இதோட எல்சிஎம் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்துட்டு 12, 15, 20 இது 3ஓட எல்சிஎம் என்னன்னு தெரியும்? 60. டைரக்ட்டாவே நான் இங்க போட்டேன். நீங்க அது தனித்தனியா கண்டுபிடிச்சீங்கன்னா 60 வரும். இப்ப இது 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சுட்டா, நம்ம இது ஓவரால் எல்லாத்துக்கும் உள்ள எல்சிஎம் தெரிஞ்சிருமா? இது 2ஓட எல்சிஎம் ஃபர்ஸ்ட்டு நான் 5ல டிவைட் பண்ணோம்னா 12, 7 அவ்வளோதான். இதுக்கு மேல காமன் வந்து டிவைட் ஆகாது. மல்டிபிள் பண்ணோம்னா 35 12 × 35 420 ஆமா. 420 தான் இதோட எல்சிஎம். இப்ப நமக்கு வந்து லீஸ்ட் 4 டிஜிட் தானே. இங்க வந்து 1200 தானே இருக்கு. இப்ப 420னா, இப்ப இதோட மல்டிபிள் எல்லாமே வந்துட்டு இது 4 நம்பர்ஸால டிவைட் ஆகுமா? புரியுதா உங்களுக்கு? இப்ப இது எல்லாத்தோட எல்சிஎம் இதுன்னா, இதோட மல்டிபிள் எத்தன வந்தாலுமே இந்த 4 நம்பரும் அத டிவைட் பண்ணும். ஓகேவா? இத வச்சு தான் நம்ம இந்த மாரி சம்ம நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கடுத்து என்ன 840 அண்ட் தென் 1260 இந்த ரேஞ்சில தானே இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 1260ன்றது இந்த 4 நம்பரா டிவைட் ஆகும். இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5ஆல் கூட்டும்போது லீஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட் வென் இன்கிரீஸ்டு பை 5 ஓகே 5ஆல இந்த நம்பர கூட்டும்போது தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து, 5 ஆல்ரெடி அதில இன்பில்ட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாரி எந்த இதுவும் குடுக்கல. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன வேரியன்ட்ல தான் குடுத்துருக்காங்க. ஸ்மால் ரேஞ்சில தான் டிஃபர் ஆகுது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 5ஆல் கூட்டும்போது, அப்போ வந்துட்டு ஆல்ரெடி இருக்க நம்பர 5ஆல கூட்டும்போது இது எல்லாமே டிவைட் பண்ணுது. அப்போ இங்க ஆன்ஸர் என்ன? 1255 அத நீங்க மைனஸ் பண்ணோம்னா 1255 ஓகேவா? நெறைய இதில வந்து ஆன்ஸர் மாறி, மாறி குடுத்துருப்பாங்க. இந்த ஆன்ஸர் குடுத்துருப்பாங்க, இந்த ஆன்ஸர் குடுத்துருப்பாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 5ஆல் கூட்டும்போது தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கிவன் நம்பர் வந்துட்டு அது இங்க இருக்கிற நம்பர்ல 5ஆல நம்ம கூட்டும்போது 4 நம்பரால டிவைட் ஆகும். ஓகேவா? இங்க நம்ம இது வந்து 5ஆல கூட்டும்போது 1260 கிடைக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சம். The number of integers in between 100 and 600 which divisible by 4 and 6 both அதாவது 4 மற்றும் 6ஆல் வகுபடக்கூடிய 100 மற்றும் 600க்கு இடையில் உள்ள எண்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு 4ஆல டிவைட் ஆகுற நம்பரையும் 6ஆல டிவைட் ஆகுற 2 நம்பரையும் சேர்த்து சேர்த்து கேட்கல. 2ஆலே காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர தான் கேட்குறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 4யும் 6யும் தனித்தனியா நீங்க இங்க யோசிக்கக்கூடாது. 4 மற்றும் 6 2 சேர்த்து டிவைட் பண்ணுதுன்னா, அப்ப இது 2ஓட எல்சிஎம் இருக்குல்ல. இந்த 2ஓட எல்சிஎம் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, அந்த எல்சிஎம் ஆ அதோட மல்டிபிளா வரக்கூடிய எல்லாமே வந்துட்டு 4 மற்றும் 6ஆல டிவைட் ஆகுமா? புரிஞ்சுச்சா உங்களுக்கு இங்க? இப்ப 4, 6 இதோட எல்சிஎம் என்ன உங்களுக்கு? 2, 2, 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 2 4 4 × 3 வந்துட்டு 12
இந்த 12ன்ற நம்பர் வந்துட்டு 4 இன்டு 6 2ஆல் டிவைட் ஆகுதுமா? ஓகே. அதுதான் வந்துட்டு நமக்கு இங்க யூஸ்ஃபுல் ஆகுது. அப்ப வந்துட்டு இதோட எல்சிஎம் என்ன? 12. அப்போ 12ஓட மல்டிபிள் எல்லாமே வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? 100, 600 இது 2க்கும் இடையில கேட்டிருக்காங்க. இப்ப வந்துட்டு 100லேருந்து 12ஓட அடுத்த மல்டிபிள் என்ன வரும் உங்களுக்கு? 108. 600 இங்கிட்டு 12ஆல மல்டிபிள் ஆகும். அதுலேருந்து 12 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 588. சார் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து டைரக்ட்டா இது தெரியல சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க 100 வந்துட்டு டிவைட் பண்ணுங்க 100ஆல. சார் ம். 100ஆல டிவைட் பண்ணுங்க. 896 ரிமைண்டர் 4 வருதா? ஓகேவா? ரிமைண்டர் இங்க 4 இருக்கு. அப்ப அடுத்து 12ஆல டிவைட் பண்ணணும்னா 8ஆல இங்க ஆட் பண்ணியிருக்கணுமா? 8ஆல ஆட் பண்ணா 12ஆல நம்ம டிவைட் பண்ண முடியுமா? அப்ப இந்த 8 வந்துட்டு இந்த நம்பரோட ஆட் பண்ணிருங்க. அப்போ 108. 108 வந்துட்டு நமக்கு 12ஆல டிவைட் ஆகும். அதுதான் இங்க 600 இருக்கும். 600 இங்க வந்து டைரக்ட்டா நம்மளால 5ஆல 5 இன்டு 12 வந்துட்டு 60. டைரக்ட்டாவே நமக்கு வந்துட்டு டிவைட் ஆயிருது 600. அப்போ 600லேருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 600க்குள்ள உள்ள நம்பர் கிடைச்சதா? 588. ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பரும், லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன உங்களுக்கு? 108. 100லேருந்து அடுத்த 12ஆ டிவைட் ஆகுது. 600க்குள்ள வந்துட்டு 12ஆ டிவைட் ஆகக்கூடிய லாஸ்ட் நம்பர் என்ன நமக்கு? 588. ஆல்ரெடி நான் வந்துட்டு நம்பர் சிஸ்டம் வந்து சொல்லியிருந்தேன். நமக்கு வந்துட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அதில ஒரு ஃபார்ம் அதாவது அ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். n = L-A/D + 1. ஓகேவா? இப்ப அதான் இங்க எத்தனை எண்களின் எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு லாஸ்ட் நம்பர் என்ன? 588. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 108. அந்த காமன் டிஃபரன்ஸ் என்ன? 12. இது ரொம்ப முக்கியம். எதையுமே மிஸ் பண்ணிறாதீங்க இங்க. 12ன்றது தான் காமன் டிஃபரன்ஸ் இங்க. ஓகேவா? +1. இப்ப அது டிஃபரன்ஸ் என்ன வருது நமக்கு இங்க? 480 வருதா? 480 பை 12 +1 கேன்சல் பண்ணீங்கன்னா 40. 40 + 1 41. ஆன்சர் சி. புரியுதா உங்களுக்கு? இங்க அந்த இந்த ஃபார்முலா இங்கேருந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தெரியலன்னா நம்ம உட்காந்து ஒவ்வொன்னா வேற விட்டு எண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ டைமும் ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். The sum of two numbers is 528 and their HCF is 33. The number of pairs of such numbers satisfying the above condition is அதாவது 2 எண்களின் கூடுதல் 528 மற்றும் அவற்றின் மீட்போவா 33. மேற்கண்ட நிபந்தனையை பூர்த்தி செய்யும் அத்தகைய எண்களின் ஜோடிகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இது வந்துட்டு இது டிஃப்ரெண்ட் சம் தான், டிஃப்ரெண்ட்டா தான் நமக்கு தெரியும். இது ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு அதாவது ஒரு 2 நம்பர் வந்துட்டு இருக்கு. அந்த 2 நம்பர் வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது வந்துட்டு அதாவது 33ஆல நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும். 33ஆல ஏன் மல்டிபிள் பண்ணணும்னு சொன்னேன்னா, இதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு 33. ஓகேவா? அப்ப வந்துட்டு அந்த 2 நம்பர் வந்துட்டு ஏபின்னு எடுத்துக்கலாம். அப்ப 33A, 33B. இத 2யும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 528. இந்த ஸ்டெப்பு வந்துட்டு நீங்க இந்த ஸ்டெப் எப்படி எழுதுறது அப்படின்னா, அதாவது 2 நம்பர்ஸோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு 33ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 33 வந்துட்டு அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றப்ப, அத அத 2 நம்பரையும் வந்துட்டு நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா, அதாவது ஏபின்றது வந்துட்டு அதோட அ அடுத்த அதர் ஃபேக்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதர் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இதோட மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேக்டர்ஸ் அந்த கிவன் நம்ம அதாவது குடுத்துருக்க அந்த 2 நம்பர் கிடைச்சிருமா? அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. அப்ப இந்த 2 நம்பர் வந்துட்டு 33A, 33Bன்னு வச்சுக்கோங்களேன். அது 2யும் நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? 528 வந்துருது இங்க. இப்போ ஏபி இருக்குல்ல. இந்த ஏபி வந்துட்டு என்னன்றத நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்க 33 காமனா எடுத்துட்டீங்கன்னா, A + B = 528ஆ? இப்போ வந்துட்டு 33 528 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 இங்க வந்துட்டு 4 அண்ட் தென் 8ஆ? 8 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 16. ஓகேவா? A + B வந்துட்டு 16. இப்போ வந்து அவங்க கேட்டிருக்கிறது என்ன? இந்த நம்பர் ஆஃப் பேர்ஸ் கேட்டிருக்காங்களா? இப்போ வந்துட்டு A + B அதாவது ஒரு 2 நம்பர வந்துட்டு கூட்டுனா 16 வரணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான இத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 15 இத கூட்டினாலும் 16 வரும். 2 14 இத கூட்டினாலும் 16 வரும். இந்த மாரி வந்துட்டு நமக்கு 8 பேர் நம்மளால எழுத முடியுமா? ம். ஓகே. இப்ப வந்துட்டு இதுல கோப்ரைம் நம்பர்ஸ்ன்றது நமக்கு தெரியணும். ஏன்னா வந்துட்டு இதோட HCF வந்துட்டு நமக்கு 33ன்றத ஃபிக்ஸ்டா குடுத்துட்டாங்க.
இப்போ நம்ம இங்கே செட் ஆஃப் இந்த மாதிரி செட்டு வருதுல்ல, இந்த செட் எத்தனை வரும்னா உங்களுக்கு செட்டெல்லாம் இங்கே எழுதுறேன். 115 அப்புறம் வந்துட்டு 3, 13, 4 அண்ட் தென் 12, 5, 11, 6, 10, 7, 9 அண்ட் தென் 8, 8. ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு 8 பேர் வந்திருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. உங்களுக்கு 8 பேர் வந்துடும். ஆனால் இங்கே 8 நீங்கள் டேரெக்டாக போடக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிற மாதிரிங்க, இப்போ இங்கே 2 14 எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2க்கு 14க்கும் இதுக்கு 2க்கும் காமனாக ஏதாவது ஹெச்சிசிஎஃப் எடுத்தீங்கன்னா இங்கே 2 வருமா எக்ஸ்ட்ரா. அப்போ வந்துட்டு 33, அதாவது இங்கே நான் இப்போ இது இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2, 14. அப்போ வந்துட்டு நான் இதோட ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் 2 எடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த நம்பர் என்ன வரும்னா 66. இதுக்கு என்ன வரும்? வெயிட் a minute. 2, 12, 5. ஓகே 452ன்னு வருமா? 8 சாரி 462. 462ன்னு வருமா? அப்போ இதுதான் இந்த 2 நம்பர். இப்போ இது 2 நம்பரோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு 66ன்னு வந்துடும். புரியுதா? அப்போ வந்து நமக்கு ஹெச்சிசிஎஃப் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, 33 தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி கோப்ரைன் நம்பர்ஸ் இல்லாத எடுக்கும்போது நமக்கு வந்து ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால வந்துட்டு இதில் சில ஃபேர்ஸை வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஃபேர் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா இதோட ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அதை எடுத்தோம்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வருமா, இதோட ஹெச்சிசிஎஃப் எக்ஸ்ட்ரா ஆகுமா, அண்ட் தென் இதுக்கு வருமா, அண்ட் தென் இந்த இது வராது. ஓகேவா? அப்போ வந்துட்டு நமக்கு ரிமைனிங் இருக்கிற பேர்ஸ் என்னென்ன இருக்குது? 1, 15, 3, 13, 5, 11 அண்ட் தென் 7, 9. ஓகேவா? இதெல்லாம் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்துட்டு 1 மட்டும் தான் இருக்கும். இது எல்லாத்தோட அதாவது 5, 11 ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1, 3, 13 வந்து ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1, 7, 9க்கு ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1, 1, 15க்கு ஹெச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? இதை தாண்டி வந்துட்டு நமக்கு அப்போ ஹெச்சிசிஎஃப்போட வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் ஆகாதுங்க. ஆமா. இந்த மாதிரி பேர்ஸை தான் நமக்கு இதெல்லாம் எடுத்துக்க முடியும். அப்போ வந்துட்டு எத்தனை பேர் வருது நமக்கு? 4 பேர்ஸ் வருது. ஓகேவா? தெளிவா இந்த இடத்துல பாருங்க. இது புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் தான் நம்ம வந்து இந்த செட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதாவது 8 பேர் வருதுன்னா 8 பேரையும் டோட்டலாக நம்ம எடுத்துக்க கூடாது. ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 numbers are in the ratio of 10:12:15:18. If their HCF is 3, find their LCMன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 எண்கள் வந்துட்டு 10:12:15:18 விகிதத்தில் உள்ளன. அதோட மீப்போவா வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டாங்க. அதோட மீப்போமா என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மீச்சம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இது எக்ஸ், அதாவது எல்லா எக்ஸு என்ற ரேஷியோவில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு அந்த எண் என்னென்ன இருக்கும்? 10x, 12x, 15x, 18x இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த எண். 4 எண்ணுன்றது இதுதான். அப்போ இது எல்லாத்தோடைய வந்துட்டு ஹெச்சிசிஎஃப் என்னவா வரும்? இப்போ காமன் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா? எக்ஸால் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணலாமா? எக்ஸ்ன்றது ஒரு நம்பர் தான். நம்ம வந்துட்டு எக்ஸ் அந்த இதுலேயே வச்சு நம்ம வேரியபிளாக வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா? இதுக்கப்புறம் இது ஏதாவது காமன் இது இருக்கா? காமன் நம்பர் இருக்கா டிவைட் பண்ணுறதுக்கு? கிடையாது. அப்போது இதோட ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு எக்ஸு. அப்போ நமக்கு இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச்சிசிஎஃப் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்துட்டு இதை இங்கே எக்ஸோட வேல்யூ 3யா மல்டிபிள் பண்ணி பெரிய ஒவ்வொரு நம்பராக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பண்ணணும்னா அது தேவையில்லை. அது அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். அப்படியே எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஸ்டெப்பில் நின்றோம். அப்போ எல்சிஎம் வந்துட்டு நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் கண்டுபிடிக்க அடுத்து என்ன பண்ணலாம்? காமனாக இருக்கிறது 3ஆல் டிவைட் பண்ணலாமா? 10, 3ன்றப்போ வந்துட்டு இங்கே என்ன 4 வருது, 5, இங்கே 6 வந்துருமா? 10, 5, 2, 4, 1, 6, then 2. 1, 2, 3. இப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் எடுத்து எழுதுங்க. எழுதுறேன். எக்ஸு 3, 5, 2, 2, 3. ஓகேவா? இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு? 3.
ஓகேவா? ஆ இங்க எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருது? 3 இன்ட்டு 3 9 18 18ஆ? 18 4 20 18 இன்ட்டு 20 18 இன்ட்டு 30ஆ? ஆமா 30. அப்போ வந்துட்டு 540 540 தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அந்த எக்ஸ அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸுன்றது தான் வந்துட்டு நமக்கு அதாவது எக்ஸால மல்டிபிள் பண்ணா தான் அந்த நம்பர் கிடைச்சிரும். அந்த எக்ஸுன்றது இங்க ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்ன குடுத்துட்டாங்க நமக்கு 3 குடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப்லேயே வந்துட்டு இத சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு இந்த மாரி நம்ம இதான் இது எல்லாமே இதோட ஃபேக்டர்ஸா கிடைக்குது. ஓகேவா? ஆ ஆன்சர் 540. தென் நெக்ஸ்ட். நான் சொன்னேன் அப்ளிகேஷன் பேஸ்டு சொன்னேன்ல. அந்த அப்ளிகேஷன் பேஸ்ல இது ஒரு சம்மு. இப்ப இதுல வந்துட்டு என்ன மாரி குடுத்துருக்காங்க அப்படின்றப்ப வந்துட்டு ரன்னிங் பேஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா, கிளாக் பேஸ் பண்ணி குடுப்பாங்க. கிளாக் பேஸ் பண்ணி ஆ எந்த அதாவது பெரிய முள்ளு, சின்ன முள்ளு வந்துட்டு ஒரே டைமிங்ல எப்போ வந்து இருக்குது. இப்ப இந்த டைமிங்ல இருக்குது அப்படின்னு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பெரிய முள் வந்துட்டு 12லயும், சின்ன முள் வந்துட்டு ஆ 6லயும் இருக்குது. அப்படின்ற மாரி அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. அப்ப 2 முள்ளும் வந்துட்டு எப்ப சந்திக்கும் அப்படின்ற மாரிலாம் அந்த டிஃபரன்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த டிஃபரன்ஸ வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப இது வந்துட்டு ரன்னிங்ல வராது. அந்த மாரி ரன்னிங்ல வர சம். அதாவது அது வந்து பெல் வச்சு வரும் கிளாக்ல வரும்போது. இங்க ரன்னிங்ல வந்திருக்கு இந்த மாரி ஒரு சம். ஓகேவா? இப்ப பாருங்க. ஏபிசி ஸ்டார்ட் ரன்னிங் அட் த சேம் டைம் அண்ட் அட் த சேம் பாயிண்ட். ஓகேவா? இன் தென் சேம் டைரக்ஷன் இன் எ சர்க்குலர் ஸ்டேடியம். ஒரே டைரக்ஷன்ல ஒரே பாயிண்ட்ல ஒரே டைமிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. A A completes a round in 252 second, B in 308 second, and C in 198 second. After what time will they meet again at the starting point? அது அதாவது ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன டைமிங்ல ஓடுறாங்கன்றத சொல்லிட்டாங்க. ஏ வந்துட்டு 252 செகண்ட்லயும், பி வந்து 308 செகண்ட்லயும், சி வந்துட்டு 198 செகண்ட்லயும் ஒரு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ 3 பேரும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல எப்போ வருவாங்க? அந்த சர்க்குலர்ல இங்கேருந்து இந்த இதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இங்கேருந்து 3 ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ வந்துட்டு 252. பி வந்துட்டு 308. சி வந்துட்டு 198. ஓகேவா? அப்ப வந்துட்டு இவங்க 3 பேரும் ரவுண்ட் அடிக்கும்போது வந்துட்டு இந்த டிஃபரெண்டான டைம் ஆஃப் இதில வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாங்க ஒரு ரவுண்ட. அப்போ வந்துட்டு இவங்க 3 பேரும் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல அந்த இந்த இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க வர்றப்ப எந்த எந்த டைமிங்ல இந்த பாயிண்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ இந்த 3 டைமும் வந்துட்டு அதாவது 3 நம்பர்ஸும் வந்துட்டு அடுத்த இதில வந்துட்டு எப்போ ஒண்ணு சேருது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10, 15 இப்ப இது 2 நம்பரே எடுத்துக்கங்க. இந்த 15, 20 3 எடுத்துக்கலாம். இப்ப வந்துட்டு இது ஏ, பி, சின்னு எடுத்துக்கங்க. இது 3ம் வந்துட்டு அடுத்து எப்போ வந்துட்டு இந்த டைமிங்ல வந்துட்டு ரவுண்ட கம்ப்ளீட் பண்றாங்க. அப்ப வந்து எந்த டைமிங்ல வந்துட்டு 3 பேரும் ஒரே ஒரே பாயிண்ட்டுக்கு வருவாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, இப்ப ஏ வந்துட்டு இப்ப இது 3 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 60 வருமா? இப்ப ஏ வந்துட்டு ஆ அது ஒரு ஒரு ரவுண்ட வந்துட்டு 10 செகண்ட்ல முடிச்சிடுறாரு. அப்போ வந்துட்டு 6வது ரவுண்ட வந்துட்டு 60 செகண்ட்ல இங்க முடிக்கிறாரு. ஓகேவா? பி வந்துட்டு 15 செகண்ட்ல ஒரு ரவுண்ட முடிக்கிறாரா? ஆ அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டு 15 செகண்ட்ல முடிக்கிறார். 2வது ரவுண்டு 30 செகண்ட்ல முடிக்கிறாரு. அதே மாரி வந்துட்டு ஆ 4வது ரவுண்டு வந்துட்டு இன்னைக்கு 60 செகண்ட்ல இந்த இந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல முடிக்கிறாரா? 4வது ரவுண்ட. இப்ப அதே மாரி 20 வரும் பாருங்க. 20 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 20 செகண்ட்ல. செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு 40 செகண்ட்ல. தேர்ட் ரவுண்ட் வந்து 60 செகண்ட்ல முடிக்குதா? அப்போ 3 பேருமே வந்துட்டு 60 செகண்ட்ல இந்த இடத்துல வராங்கல்ல. இப்ப அதே தான் இங்கேயும் கேட்டுருக்காங்க. நம்பர்ஸ் மட்டும் தான் பெருசாகுது. மத்தபடி வந்துட்டு சேம் கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப இது 3 நம்பரோட எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, அது என்ன டைமிங்ல வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இது 3 நம்பரோட எல்சிஎம். ஆ 252, 308, 190 198. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2ஆல டிவைட் பண்ணிடலாம். 1, 2, 6, 1, 5, 4 இங்க வந்துட்டு 9, 9 இங்க வந்துட்டு 3 டிவைட் பண்ணிடலாம். 4, 2 இது டிவைட் ஆகாது. இது வந்து 33. ஓகே அகைன் 3. 3ன்றப்ப இங்க என்னது 1, 4, 154, 11.
இங்கே வந்துட்டு 14 டிவைட் பண்ணிடலாம். இங்கே எழுதிடுறேன். 14 1/4 11 14 டிவைட் பண்ணும்போது ஆக்சுவலாக 7 2ன்னு வரணும். நான் அதே சிங்கிள் ஸ்டெப்பில் நான் எழுதுறேன். இங்கே 1 11 11 ஓகேவா? தென் 11. அப்போ இதோட ஃபேக்டர்ஸாக வந்துட்டு இங்கே 7 2னே பிரித்து எழுதுறேன். அதான் 14 தான். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்குது? 3 2 3 3 7 2 11 இதுதான் இதோட ஃபேக்டர்ஸ். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 3 9 18 22 22 18 36 77 ஓகேவா? 36 77 இதோட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 42 4 42 46 46 21 46 7 4 4 2572 செகண்ட்ஸ் வருது. இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? மினிட் அண்ட் செகண்டில் மாற்ற சொல்லியிருப்பாங்களா? இப்போ வந்துட்டு 60 டிவைட் பண்ணிங்கன்னா மினிட்ல மாற்றிடலாமா? 60 ஃபஸ்ட்டு 6 டிவைட் பண்ணுங்க. 4 1 2 சாரி கால்குலேஷன் எரர் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு வெயிட் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 46 46.2ன்னு வரும். 2.2ல வரும்போது என்ன பண்ணலான்னீங்கன்னா 0.2ல வரும்போது வந்துட்டு நீங்கள் அதாவது 10 ஒவ்வொரு 10மே வந்துட்டு உங்களுக்கு 60 செகண்ட்ஸா? அப்போ வந்துட்டு 2ன்றப்ப வந்துட்டு என்ன வரும் உங்களுக்கு? அதாவது 1 செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னது 6 அதாவது ஒரு பாயிண்ட்டுன்றது வந்துட்டு உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் வரும். அப்போ 2 பாயிண்ட் வந்து என்ன வரும் உங்களுக்கு? 12 செகண்ட்ஸ். அப்போ 46 மினிட் 12 செகண்ட்ஸ் தான் ஆன்சர். ஓகே, நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இங்கே கால்குலேஷன் எரராக இருக்குது. ஓகே, அண்ட் தென் ஓகே, இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்துட்டு இதில் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி லெவலில் கேட்டிருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம இன்னும் பிஒய்க்கில் வந்து இன்னும் எக்ஸஸாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸஸாக மறுபடியும் பிஒய்க்கு சால்வ் பண்ணும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது வந்துட்டு அங்கேயே சால்ட் அவுட் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் எது புரியலனாலுமே மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே தனித்தனியாக அட்ரஸ் பண்ணிடலாம். அண்டில் தென் தேங்க் யூ எவ்ரி ஒன்.